உயரமான வானளாவிய கட்டிடங்களைப் போல கனவுகள் தொலைவில் இருப்பதாகத் தோன்றும் பரபரப்பான நகரத்தில் அலெக்ஸ் என்ற சிறுவன் வாழ்ந்தான். சுமாரான சுற்றுப்புறத்தில் வளர்க்கப்பட்ட அலெக்ஸ் கான்கிரீட் தெருக்களுக்கு அப்பால் பரந்த வானத்தை அடையும் அபிலாஷைகளைக் கொண்டிருந்தார். அவரது குடும்பம் தனது வாழ்க்கையை சமாளிக்க போராடியது. ஆனால் அலெக்ஸின் ஆவி அசைக்கப்படவில்லை. சிறிய அடிகள் கூட பெரிய கனவுகளுக்கு வழிவகுக்கும் என்று அவர் நம்பினார். ஒருநாள் அலெக்ஸ் ஒரு புத்தகக் கடையை கடந்து செல்லும்போது நகரெங்கும் நடக்கும் அறிவியல் கண்காட்சிக்கான போஸ்டரை பார்த்தார். தீம் எளிமையானது, ஆனால் ஆழமானது. புதுமை கற்பனையில் தொடங்குகிறது. ஆர்வத்துடன் அலெக்ஸ் தனது அறிவியலின் மீதான அன்பை வெளிப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் அவரது சமூகத்தில் நேர்மறையான தாக்கத்தையும் ஏற்படுத்தும் ஒரு திட்டத்தை கற்பனை செய்தார். வளப்பற்றாக்குறையால் மனம் தளராத அலெக்ஸ் சிறிய படிகளில் தனது பயணத்தைத் தொடங்கினார். அவர் மாலை நேரத்தை உள்ளூர் நூலகத்தில் கழித்தார், அறிவை உள்வாங்கினார் மற்றும் யோசனைகளை மூளைச்சலவை செய்தார். கடன் வாங்கிய நோட்புக் மற்றும் பென்சிலுடன் அவர் தனது பார்வையை வரைந்தார். சூரிய சக்தியால் இயங்கும் தெரு விளக்கு. அது அவரது சுற்றுப்புறத்தின் இருண்ட மூலைகளுக்கு ஒளியை கொண்டு வரும். அலெக்ஸின் முதல் சிறிய படி அவரது யோசனையை பகிர்ந்து கொள்ள அவரது அண்டை வீட்டாரை அணுகுவது. அவரை ஆச்சரியப்படுத்தும் வகையில் பலர் ஆதரவு அளித்து ஊக்கமளித்தனர். சிலர் பழைய சோலார் பேனல்கள் மற்றும் மறுசுழற்சி செய்யப்பட்ட பொருட்களையும் கூட நன்கொடையாக அளித்தனர். அவர் தனது கொல்லைப்புறத்தில் விடாமுயற்சியுடன் வேலை செய்து சூரிய ஒளியில் இயங்கும் விளக்கை ஒன்றாக இணைத்து அலெக்ஸின் திட்டத்தின் செய்தி சமூகத்தில் பரவியது. அவரது மன உறுதியால் ஈர்க்கப்பட்ட தொண்டர்கள் கை கொடுத்தனர். சின்ன சின்ன படிகள் முன்னேற்றங்களாக மாறி கனவு பெரிதாகிக் கொண்டிருந்தது. அறிவியல் கண்காட்சி நாளில் அலெக்ஸ் தனது படைப்பை பெருமையுடன் வழங்கினார். சூரிய சக்தியால் இயங்கும் தெரு விளக்கு நம்பிக்கை மற்றும் புத்திசாலித்தனத்தால் தூண்டப்பட்ட ஒரு சமூகத்தின் கூட்டு முயற்சிக்கு ஒரு சான்றாக நின்றது. நீதிபதிகளும் பார்வையாளர்களும் அலெக்ஸின் திட்டத்தின் எளிமை மற்றும் தாக்கத்தைக் கண்டு வியந்தனர். அவரது மகிழ்ச்சிக்கு அலெக்ஸ் அறிவியல் கண்காட்சியில் அங்கீகாரம் பெற்றார். இருப்பினும் உண்மையான வெகுமதி என்பது அவரது சிறிய படிகள் அவரது சுற்றுப்புறத்தில் கொண்டு வந்த நேர்மறையான மாற்றமாகும். ஒரு காலத்தில் மங்கலாக எரிந்த மூலைகள் இப்போது சூரிய ஒளியில் இயங்கும் விளக்குகளின் சூடான ஒளியால் ஒளிரும், அனைவருக்கும் பாதுகாப்பான சூழலை உருவாக்குகிறது. அலெக்ஸின் வெற்றி குறித்த செய்தி உள்ளூர் வணிகங்கள் மற்றும் நிறுவனங்களை எட்டியது. அவரது கதையால் ஈர்க்கப்பட்டு அவர்கள் அவரது கல்வி பயணத்தை ஆதரிக்க உதவித்தொகை மற்றும் வழிகாட்டல் திட்டங்களை வழங்கினர். அலெக்ஸ் தனது சிறிய அடிகளின் வேகத்தால் தூண்டப்பட்டார். அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் உயர்கல்வியைத் தொடர்ந்தார். பல ஆண்டுகளுக்குப் பிறகு வளர்ந்து வரும் விஞ்ஞானியாக அலெக்ஸ் தனது சுற்றுப்புறத்திற்குத் திரும்பினார். சூரிய ஒளியில் இயங்கும் விளக்குகள் பெருகி புதிய வாய்ப்புகளுடன் சமூகம் செழித்தது. அலெக்ஸ் தனது ஊக்கமளிக்கும் ஒடிசி தெருக்களை ஒளிரச் செய்தது மட்டுமல்லாமல் நேர்மறையான மாற்றத்தின் சங்கிலி எதிர்வினையை தூண்டியது என்பதை உணர்ந்தார். இறுதியில் அலெக்ஸின் கதை சவால்களை எதிர்கொள்ளும் மற்றவர்களுக்கு ஒரு உத்வேகமாக அமைந்தது. அவரது சிறிய படிகள் உண்மையில் பெரிய கனவுகளுக்கு வழிவகுத்தன. உறுதிப்பாடு, புதுமை மற்றும் சமூக ஆதரவுடன் மிகவும் தாழ்மையான தொடக்கங்கள் கூட பிரகாசமான எதிர்காலத்திற்கு வழிவகுக்கும் என்பதை நிரூபித்தது. எனவே பரபரப்பான நகரத்தின் மையத்தில் சிறிய படிகள், பெரிய கனவுகள் என்ற மரபு வாழ்ந்தது. ஒவ்வொரு பயணமும் அசாதாரணத்தை நோக்கிய ஒற்றை, உறுதியான முன்னேற்றத்துடன் தொடங்குகிறது என்பதை நினைவூட்டுகிறது.